உங்க பிரச்சனையை நீங்கள் மறுபடியும் பார்க்க மாட்டீங்க. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? நீ தான் பெரிய பிரச்சனையே அப்படின்ட்டு நீங்க உங்க பிரச்சனைக்கு பாபாய் சொல்ல டைம் தான் இது. நல்லா பாருங்க, மறுபடியும் பார்க்க முடியும். நம்ம எல்லாமே நிறைய விதமான பிரச்சனைகளை கடந்து போகிறோம். வேரியஸ் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் அவர் லைஃப். ஹல்லேலூயா. இதெல்லாம் முடியாத பிரச்சனைகள், ஒன்று முடிஞ்சு ஒன்று வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே நிற்போம், பயந்து போய் நிற்போம், நடக்குதுன்ட்டு. நமக்கு முன்பாக ஒருத்தர் நிற்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார். ஸோ சம் ஆஃப் யூ மைட் பி ஸ்டாண்டிங் ஹியர். ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது? ஏன் ஒன்று முடிஞ்சு ஒன்று வந்துட்டு இருக்குது? ஏன் இவ்வளோ கோத்துழு பண்ணுறேன்? ஏன் முடியவே மாட்டுது? ஏன் ஓய்வே மாட்டுது? ஆண்டு உங்களுக்கு சொல்றாரு, இனி இந்த பிரச்சனையை பார்க்க மாட்டேன்றார். You will never see a problems again. நீங்க எது உங்க பிரச்சனை? What is your problems today? பாருங்க, உங்களுக்கு தீர்க்க தரிசனமான கருத்தை விளக்கப்படுத்துறேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்க பாத்தீங்கன்னா எகிப்திற்கு ஒரு அடிமைகளாக இருக்காங்க. They were slaves. Hallelujah. அடிமைத்தனத்துல இருக்கிறது தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. That is the real problem. Hallelujah. பாருங்க, இன்னைக்கு உங்களோட பாவம் தான் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும். மனுஷனுக்கு ஒரு சங்கிலி இருக்குது, ஒரு கட்டு இருக்குது, அவன் அடிமையாக இருக்கிறான்னா அதுக்கு காரணம் இந்த பாவத்தை தவிர ஒன்று இருக்கு. அடிக்ஷன் சின்ஸ். எந்த வகையாவது உங்களை அடிமையாக ஆக்கி வைக்கணும். அந்த மாதிரி சிலருக்கு குடிப்பழக்கம் இருக்கலாம், ட்ரக்ஸ் இஷ்யூ இருக்கலாம், இல்லை சில ரகசிய பாவங்கள் இருக்கலாம், சுய இன்பத்தின் பாவங்கள் இருக்கலாம், ஆபாச படங்களை பார்க்கறது, இந்த போனோகிராஃபி பார்க்கறது, இந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கலாம். நீங்கள் அந்த காலத்தை ஈடுபடும் பொழுது ஐயோ தப்பு பண்ணுறோமேன்னு ஃபீல் பண்ணுறீங்க. மறுநாள் திருப்பி அதே கதை ரிப்பீட் பண்ணுறீங்க. இதுதான் அடிக்ஷன். somehow the devil stay connected to you through your sins. ஏதாவது ஒரு வகையில் அந்த பாவத்தோட அவன் தொடர்பு கொள்கிறான். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நான் கொஞ்சம் பேசிக்கான லிஸ்ட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நிறைய லிஸ்ட் இருக்கு பாவத்தில். நான் சொல்றேன், இந்த ராத்திரி கர்த்தர் விடுதலை தருகிறார். அந்த எண்ணங்கள், அந்த இச்சையான எண்ணங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருகிறார். You are coming out. ஏன் தெரியுமா? As long as you stay connected to sins, you can't be connected to God. பாவத்தோடு நீங்க இணைந்து இருந்தீங்கன்னா நீங்க கர்த்தரோடு இணைந்து இருக்க முடியாது. அதனாலுக்காக கர்த்தரோடு உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை தர போகிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்க சொந்த தேசத்துக்கு, சொந்த வீட்டுக்கு, சொந்த வாழ்க்கைக்கு அவங்க விதைக்க கிடையாது. அவங்க விதைச்சது எல்லாம் யாருக்காக? வேற ஒரு தேசத்துக்காக. கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அவங்க விதைச்ச இடத்துல அவங்களுக்கு ஒண்ணுமே ஒரு பலனும் இல்லை. That's the problem. அது ஒரு ஈஸியான வாழ்க்கை இல்லை. நீங்க விதைக்கிறீங்க, பட் யூ earn nothing. There's no profit for you. சில பேர் வேற வழி இல்லாமல் சில பார்ட்னர்ஷிப்ல இருப்பாங்க. அங்க ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னர் இருப்பான், அவன் உழைக்கவே மாட்டான். 50% அவனுக்கு போயிடும். நீங்க என்ன பண்றீங்க? மொத்தத்தையும் உழைப்பு எல்லாமே உங்களோட பணம் நீங்க தான் போடுறீங்க, அவன் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். இது உங்க மைண்ட்ல இருக்க வேற வழி இல்லையேன்னு பாக்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு டைரக்டா லைசன்ஸ் கிடைக்காது, டைரக்டா செய்ய முடியாது. நான் சொல்றேன், கர்த்தரால் முடியாதது ஒன்றும் இல்லை. உங்களை சில இடங்களை நெருக்கி பார்க்க மாட்டார், விடுதலையை கொடுத்து உங்களை நடக்க வைப்பார். God doesn't want you to live depending on something. ஒரு காரியத்தை நம்பி சார்ந்தில்லை, கர்த்தர் உங்களுக்கு சொந்தமாய் கொடுப்பார். அப்ப சிலர் பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட்ல மாட்டிட்டு இருப்பாங்க. சம்பளம் எடுத்த எல்லாம் கட்டி போக சரியா இருக்கும். அது ஒரு 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 அடிமைத்தனம். ஒவ்வொரு மாசமும் நீங்க வேலை செய்வீங்க, லீவு எடுத்தா காசு பத்தாம போயிடும், கடன் கட்ட முடியாது. அப்படி ஒரு நிலைமையாக இருக்கும். நான் சொல்றேன், இது இந்த வருஷம் மாறப்போகுது. இன்றைக்கே அது கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. விருப்பம் இல்லாமல் கடனை கட்டுறதுக்காகவே ஒரு இந்த பிரச்சனை இதோட கடைசியா பார்க்க போறீங்க. That's it. You're going to say goodbye to that. Hallelujah. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தர போகிறார். பிறகு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்க அவங்க எகிப்தில் இருக்கும்போது, இந்த எகிப்து ஜனங்க இஸ்ரவேல் ஜனங்களை அன்பா பேச மாட்டாங்க. இப்ப உங்க ஆபீஸ்க்கு போனீங்கன்னா நல்ல பாஸா இருந்தா, ஹாய் குட் மார்னிங், ஹேவ் யூ டேக்கன் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னுவான். அந்த வார்த்தையில எகிப்தில் பேச மாட்டான், பார்த்தாலே அடிப்பான். எகிப்தில் எப்படி பேசுவான்? சாட்டையால் தான் அடிப்பான். ஹல்லேலூயா. நான் கேட்குறேன், நீங்கள் நம்மளாம் உண்மையாக பாக்கியவான்கள் தெரியுமா? நம்மளாம் எகிப்தில் மான என்ன ஆகுது நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்க. அவங்க குட் மார்னிங்லாம் ஒரு சாட்டை அடி, ஓகே, குட் பாய்க்கு 2 சாட்டை அடி. எக்ஸாம்பிள் தரேன். ஏன்னா அவனுங்க அப்படிதான் பேசுவானுங்க. உங்களால தூக்க முடியல, விழுந்தா கூட போய் காலில் அடிப்பான். அவன் வர்றானுக்காகவே. ஏன்னா அவங்களுக்கு டைம் டார்கெட் செட் பண்ணி ஆகணும், அந்த நேரத்துக்குள்ள டார்கெட்டை முடிச்சு ஆகணும். அப்ப அவனுக்கு வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்பு இல்லை, அங்க வன்முறை தான் இருந்துச்சு. ரத்தம் காயம் இல்லாம பேச மாட்டாங்க. இன்னைக்கு சிலர் வீட்டில் அப்படிதான். கணவன் மனைவி இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, வாயை திறந்தாலே சண்டை.
கெட்ட வார்த்தை. இதனால பிள்ளைங்க பாதிக்கப்பட்டு ஒரு வாரமாக உட்காந்துட்டு இருப்பாங்க. ஐயோ இன்னைக்கு சண்டை வந்துருமா, இன்னைக்கும் பிரச்சனை வந்துருமா, இன்னைக்கே அது நடந்துருமா சொல்லி பயந்து நடுங்கி உட்காந்து இருப்பாங்க. குடும்பத்தில் உண்டாகிற பாதிப்பு. ஹல்லேலூயா. ஒரு சிலர் இருப்போம் அவங்க வாழ்க்கையில், அவங்க வந்தாலே ஐயோ போச்சு, நம்மளை ஏசுவாங்களோ திட்டுவாங்களோ, அவங்க நம்ம மனசை உடைப்பாங்களோன்னு சொல்லி ஒரு பயம் உண்டாகும். அவங்க வாயில நல்ல வார்த்தையே வராது, வாயை திறந்தாலே உங்களுக்கு சபிப்பாங்க. சம் பீப்புள் they are very rough with you. இது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நெருக்கடி, பெரிய ஒரு பிரச்சனை. இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் இல்லாமல் பண்ண போகிறார். எந்த காரியம் அவருடைய பிள்ளைங்களை பாரப்படுத்துதோ வேதனைப்படுத்துதோ அது அனைத்தையும் எடுத்து போடுகிற தகப்பனாக இருக்கிறார். சமாதானத்தின் தேவன் உங்களை விடுவிப்பார். பிறகு இந்த இஸ்ரவேல் ஜனங்க நீங்க பார்த்தீங்கன்னா எகிப்தியரை பார்த்தாலே பயப்படுவாங்க. அவங்க வீட்டுக்கு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போனா கூட அந்த வாரமா ஒருத்தங்க நின்றானா ஐயோ எகிப்தியர் ஒரு நடுக்கம், அவங்கள பார்த்த என்னது ஒரு நடுக்கம். இன்னைக்கு இந்த பயம் ஒரு பெரிய பிரச்சனை. ஆண்டவர் உங்களுக்கு ப்ராமிஸ் கொடுத்துட்டாரு, இந்த ஏரை குறித்து உங்கள்கிட்ட பேசிட்டாரு, கடந்த வாரம் தெளிவாக பேசிட்டாரு. இருந்தும் 12 மாதத்தையும் பார்க்கும் பொழுது, வருக இருக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது ஒரு பயம் உண்டாகுது. இது எப்படி ஆகும், இது ஆயிருமோ அது ஆயிருமோ, அடுத்த வாரம் செக்அப் போகணும், ரிப்போர்ட் எடுக்க போகிறோம், டாக்டர் என்ன சொல்லுவாங்களோ சொல்லி பயம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் they are suffering because of their fear. பிரச்சனை இருக்குதோ இல்லையோ பயத்தினாலே பாதுகாப்பாங்க. பேண்டமிக் டைமில் கோவிட் அவங்களுக்கு வந்திருக்காது, செக் பண்ணி பார்த்துருப்பாங்க, நெகட்டிவ் தான் காமிச்சிருக்கும். ஆனாலும் ஃபோன் அடித்து பாஸ்டர் எடுக்க ப்ரே பண்ணுங்க. ஏன்னு கேட்டால் எனக்கு கோவிட் வந்துருச்சு பாஸ்டர், செக் பண்ணி பார்த்தீங்களா, செக் பண்ணி பார்த்தேன் பாஸ்டர் நெகட்டிவ் தான் காமிக்குது, நான் நினைக்கிறேன் வந்துக்கிட்டு இருக்குதுன்னு வாங்க. சரி எதை வச்சு சொல்கிறீங்க? இல்லை என் பக்கத்து வீட்டு சீனனுக்கு கோவிட் பாசிட்டிவ், அவன் நடந்து வரப்போ நாங்கள் நடந்து போயிட்டேன்னா மூச்சு உள்ளுக்கு இழுத்துட்டேன். நீ இழுத்து தானே அவனை மூச்சுன்னு வாழ முடியாது. மூச்சை இழுத்த வசி இப்போ எனக்கு என்னமோ தொண்டலா வலிக்கிற மாதிரி இருக்குது, ஸ்மெல்ல வராத மாதிரி இருக்குதுன்றாங்க. Sometimes the devil can create fake pains. பிசாசு ஃபேக்கான வலிகளை உண்டு பண்ண முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எனக்கு இன்னும் வியாதி இருக்குன்ட்டு டாக்டர் சொல்லுவான் உங்கள் உடம்புல ஒரு கட்டி இருக்குது, மோஸ்ட் ப்ராபபிளி ஒரு 50% 40% இது கேன்சராக கூட இருக்கலாம், இல்லை வெறும் ஒரு லம்ப் அப்படிதான் ஒன்று இருக்குன்றோம். அவன் சொன்ன ஒரு வார்த்தை மேபி இருக்கலாம், இல்லைன்னா இல்லை அப்படின்னு முடிஞ்சுன்றோம். அந்த இல்லைன்னு வார்த்தையை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இருக்கலான்னு சொல்லிட்டான் பார்த்தீங்களா, அங்கே தான் உங்கள் ஃபெய்த் இருக்கும். அப்படி சாதாரண என்ன பண்ணுவேன்னா இந்த பயத்தை யூஸ் பண்ணி உங்கள் விசுவாசத்தை கட் ஆஃப் பண்ணிடும். நீங்கள் எப்படி தான் இருக்கணும்? வியாதி வந்தால் வந்துட்டு போகுது, கர்த்தர் அனுமதி கொடுக்காம நடக்காது. உயிர் போனால் போகுது, ஆண்டவர் அனுமதி கொடுக்காம நடக்காது. உங்க ஜீவனை ஆண்டவரை பார்க்கலாம் அதிகமாக நேசிக்கிறீங்களா? சொல்லுங்க என்கிட்ட. Do you love your life more than God? Then leave it to God. சொந்த ஜீவனை நேசிக்கிறவன் தான் மரணத்தையும் வியாதியும் பார்த்து பயப்படுவான். தேவனை நேசிக்கிறவனுக்கு இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அப்போ நீங்க மரணத்தை எதிர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க இப்போ உட்காந்துட்டு கான்ஃபியஸ் இது வந்துருமோ அது வந்துடும். சாத்தானுக்கு ஐடியாவே இல்லை, இதுக்கு மேலே என்ன பண்ணி உங்களை உடைக்கணும்னு தெரியல. நீங்கள் பயப்படும் பொழுது அவனுக்கு நீங்கள் ஐடியா கொடுக்குறீங்க. ஓ இதுதான் உன் வீக்னஸா, சரி நான் வந்து அட்டாக் பண்ணுறேன். ஸ்டாப் டூயிங் தட். நான் சொல்கிறேன், அந்த பயத்தின் ஆவிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். பயத்தின் கட்டுகளை கர்த்தர் அவளுக்க போகிறார். பாருங்க, அது நம்ம என்ன செய்யணும்? நம்ம சும்மா இருக்கணுமா? என்ன பண்ணணும்? சும்மா கண்டதுக்கு யோசிக்காதீங்க. டேக் திஸ் வெரி சீரியஸ்லி. இந்த பயத்தின் ஆவி இந்த ராத்திரி உங்க உள்ளத்தை விட்டு போயே ஆகணும். It must depart, I'm telling you. அது வெளியே ஆகணும். Enough spending time in the room called fear. பயம் என்ற அறைக்குள்ள நேரத்தை செலுத்தினது போதும். இனி பயந்து இருக்கிற மனுஷன்ல பயம் இல்லாமல் நடக்க போறீர்கள். ஹல்லேலூயா.